எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்க போகிற ரெசிபி ஃபலூதா. என்னோடய ஃபேவரட் ரெசிபிங்க சம்மருக்கு. நான் 3 கப்பு தண்ணி ஏற்கனவே கொதிக்க விட்டுருக்கேன். அதில் வந்து இந்த ஃபலூதா சேவன் நம்மளுக்கு வந்து கடையில் ஈஸியாக கிடைக்கிறது. அதை வாங்கி துண்டு துண்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஒரு கத்திரிக்கோல் வச்சு நம்ம நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். அது அப்படியே நீட்டாக நீங்கள் வேவிச்சிங்கன்னா அது சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது பக்கத்துலேயே நின்று நல்லா கிளறி நம்ம அதை வேக விடணும். அது சேமியான்னு நினச்சிங்க நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது வெந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு 5-10 மினிட்ஸ் ஆனதும் நல்லா இருத்து ஒரு பவுல் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. நான் அடுத்து யூஸ் பண்ணுற போகிற ஐட்டம் வந்து இது வந்து சப்ஜா விதை. சப்ஜா விதைன்னு நீங்கள் போய் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லை ஃபலூதா விதைன்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து டபுள் ஆகிடும் வால்யூமில். ஸோ அது நீங்கள் அது ஏற்கனவே அது தயார் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உங்களுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டபுள் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் ஆப்ஷனலுங்க. நான் வந்து தர்பூசு, முலாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு. உங்களுக்கு இஷ்டமான ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க் வந்து எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அதுக்கு லிங்க் நான் வந்து பாட்டம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். ரோஸ் மில்க்கும் தயார் பண்ணி வச்சுக்கணும். பேக்கெட்டில் வந்து கடையில் கிடைக்கிறது இந்த ஜெல்லி. ஸோ அது வாங்கிட்டு வந்து நான் இது ஜெல்லி வீட்லேயே தயார் பண்ணிக்கினேன். அதுவும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல டால் டம்ளர் எடுத்துக்கணும். அந்த டால் டம்ளரில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேயரு பழம் சேர்த்துக்க போகிறோம். ஹெல்த்துக்கு தாங்க இந்த பழம்லாம் நான் சேர்க்குறேன். இந்த ஃபலூதாவில் வந்து ரொம்ப பேர் வந்து அந்த பழம்லாம் சேர்க்கறது இல்லை. எனக்கு இந்த பழங்கள்லாம் நிறைய பிடிக்கும். ஸோ அது வந்து நல்லா அழகாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கினேன். அடுத்து அந்த ஜெல்லி வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அந்த ஜெல்லினாக்கா. ஸோ அது நீங்கள் நிறையவே பண்ணி வச்சுக்கினீங்கன்னா சம்மருக்கு ரொம்ப நல்லது. நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து சேமியா, அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபலூதா சேமியா அது நான் சேர்த்துருக்கேன். நம்ம ரெகுலர் சேமியாக்கும் ஃபலூதா சேமியாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஃபலூதா சேமியா வந்து கார்ன் ஸ்டார்ச்சில் பண்ணுறது, நம்ம ரெகுலர் சேமியா வந்து வீட்டில் பண்ணுறாங்க, இல்லை அரிசியில் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அந்த சப்ஜா விதை, அந்த ஃபலூதா சேமியா மேலே அந்த சப்ஜா விதையை நான் ஒரு லேயர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுங்க, நேராக ஐஸ்கிரீமை வச்சுட்டேன். அந்த ரோஸ் மில்கை ஃபஸ்ட்டு நான் வந்து சேர்த்துருக்கணும். சேர்க்காம நான் வந்து நேராக ஐஸ்கிரீமை வச்சுட்டேன். நீங்கள் வந்து நான் செய்கிற மாதிரி செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரோஸ் மில்கை வந்து அதில் டம்ளரில் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நீங்கள் சேர்த்துட்டு அது பிறகு நீங்கள் வந்து ஐஸ்கிரீமை மேலே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் ரெசிபி ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம். அந்த ரோஸ் மில்க் ஐஸ்கிரீமை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அதுவும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வனிலா ஐஸ்கிரீம் கூட யூஸ் பண்ணலாம். ரோஸ் மில்கை சேர்த்துட்ட பிறகு நீங்கள் வந்து வனிலா ஐஸ்கிரீமை மேலே போட்டு அது மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் தூவிடுங்க. செரிஸ் எல்லாம் சேர்த்து அலங்காரம் பண்ணிவிடுங்க. இது அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் இருக்குது. ப்ளாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் நான் திருப்பியும் சந்திக்கிறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நேயர்களே. பாய்.